வணக்கம். வெல்கம் டு பணியம் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட் சீரீஸை நான் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்க்காம சாப்டர் வைஸா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இந்த சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின்லாம் எம்டிஎஸ் 2020ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீன் ஆகும்னா, இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து படிச்சிருக்கலாம். இல்ல ஓனாவே நீங்க படிச்சிருக்கலாம். நீங்க படிக்கும்போது ஒரு ஓன் நோட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்கல்ல. அந்த நோட்ஸை ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல நான் ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சொல்றேன், இல்ல இவரை பத்தி நீங்க நோட் பண்ணணும்னு சொல்றேன்னா, அந்த இடத்துல என்னன்னா ஒரு பென்சில் இல்ல ஏதோ ஒரு மார்க்கரை வச்சு அதை வந்து நோட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா எல்லா கொஸ்டினும் எஸ்எஸ்சில கேட்டது பார்த்தாலும் அப்ப என்ன அதை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆத்தலாம். அடுத்து எப்ப நம்ம ரிவைஸ் பண்ண போறோமோ அதுல நம்ம எங்க அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் பார்த்தாவே போதும். ஏன்னா அதுலதான் எஸ்எஸ்சி வந்து எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So இந்த வேலை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒண்ணு நம்மளுக்கு போர் அடிக்காது, ரெண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும், அதே சேம் டைம் அந்த சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதனாலதான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, who among the following reformer initially set up a school for girls in Calcutta? இந்த கொஸ்டின் 6 செப்டம்பர் 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரீஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன, எந்த ரிஃபார்மர் கேர்ள்ஸுக்கு வந்துன்னா ஸ்கூல் கல்கத்தால கட்டி கொடுத்தது, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் ரொம்ப ஃபேமஸான வந்து பெங்காலி ரிஃபார்மர். இவர் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து உமன் ரைட்ஸுக்காக வந்து நிறையவே போராடி இருப்பார். இவர் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா எஜுகேஷன் ரிலேட்டட் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு நிறைய வந்துன்னா ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய போராடி இருப்பாரு. அட் த சேம் டைம் ஹி வாஸ் ஆல்சோ அட்வொகேட்டிங் விடோ ரீமேரேஜ். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856ல வந்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு. அடுத்து இவருக்கு டைட்டில் வித்யாசாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வித்யாசாகர்னு சொல்றாங்க, இவர் சான்ஸ்கிரிட் ஸ்டடிக்கும் பிலாசபிலையும் ரொம்பவே வந்து எக்ஸலன்ட் இருக்கனால இவருக்கு கொடுத்த டைட்டில் வந்து வித்யாசாகர். இவர் தான் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இவரை ஃபாதர் ஆஃப் பெங்காலி ப்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பெங்காலி லாங்குவேஜ்ல இருக்கிற நிறைய லெட்டர்ஸ் ஆல்பபெட் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணியிருப்பாரு. அதனால இதை சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர், கேட்ட கேள்வி வந்து எந்த ரிஃபார்மர் வந்து ஸ்கூல் செட்டப் பண்ணாங்க கல்கத்தானா? கல்கத்தானா பெங்கால் ரீஜன். அப்ப யார் வந்துரும்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். ஹூ ரிசீவ்ட் த டைட்டில் பண்டித ஃப்ரம் த ஃபேக்கல்டி ஆஃப் கல்கத்தா யூனிவர்சிட்டி ஃபார் ஹர் நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படின்னு இருக்குல்ல, இதுவும் சோஷியல் ரிஃபார்மர் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஓன் நோட்ஸ் நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது வந்து இன்ஸ்டியூட் நோட், இல்ல வந்து ஸ்கூல் புக், இதுலயாவது ஒன்ல சோஷியல் ரிஃபார்ம்னு சொல்லிட்டு சாப்டர் இருக்கும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்டிதா அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப பண்டித ரிலேட்டடா ஏதாவது வந்து பேர் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம என்ன பண்ணிட்டு வரணும், அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் அகைன் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு மறக்காது. இதன் மூலம் எக்ஸாம் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யார் உருவாங்கன்னா பண்டித ராமாவே. இவங்க தான் பண்டித ராமாவே. நீங்க நார்த்ல வச்சுக்கலாம். இவங்க ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் உமன் பைபிள் டிரான்ஸ்லேட்டர். அடுத்து ஆர்யா மகிழா சமாஜ் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. இந்த சங்கம் எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் உமன் அண்ட் ஆல்சோ சைல்டு மேரேஜ் வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா பேசுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆர்யா மகிழா சமாஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்தா சடன் இன் பாம்பே. இது என்னன்னா ஹை காஸ்ட் விடோக்காக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் த ஹைசரிய ஹிந்த். எதுக்காகனா கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக. ஏன் இதெல்லாத்தையும் நான் சொல்றேன், இப்ப பண்டித ரமாபாய் ரிலேட்டட் இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போது சப்போஸ் இப்ப ஆரிய மகிழா சமாஜா யாரு வந்துன்னு கிரியேட் பண்ண கேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? பண்டிதா. இது வந்து டைட்டில் யாருன்னா பண்டித ராமாபாய். அதனால ஆன்சர் பி, ராமாபாய் சரஸ்வதி. இதுதான் வந்து ஆன்சரா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The task was started by the Sikh reformer to purify their religious places by removing the evil social practice that had slowly crept into them அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது நம்ம சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க.
அதுல ஹிந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் மட்டும் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹிந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து வரும். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம்லயுமே வந்து நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வரும். அடுத்து 4த் பார்த்தோம் அப்படின்னா பார்சி மூவ்மெண்ட் வரும். ஸோ பார்சிஸ் அவங்களோடமே ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இந்த 4 ரிலேட்டடாகவும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இது என்ன சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருந்து இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா அகாலி மூவ்மெண்ட் அப்படின்னு வரும். இதுக்கு இன்னொரு பேரு குருதுவாரா ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா அந்த சிக் பிளேசஸ் மோஸ்ட்லி வந்து குருதுவார்ஸ் அந்த பிளேசஸ்ல நிறைய ரிலிஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் தான் நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக உருவான ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து அகாலி மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்ல என்ன நடக்குன்னா ரிஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்ததுனால ஷிக் குருதுவாரா பில் 1925ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பில்லு படி ஆல் த ஹிஸ்டாரிக்கல் சிக்ஸ் ரைன் எல்லாமே வந்துன்னா ஒரு கமிட்டி கீழே கொண்டு வந்துடும். அந்த கமிட்டி தான் எல்லாமே டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. அந்த கமிட்டி பேரு ஸ்ருமோனி குருதுவாரா பர்பந்த் அப்படின்னு சொல்றாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ரிலிஜியஸ் பிளேசஸ் வந்து ரிஃபார்ம் பண்ணது. அது எந்த மூவ்மெண்ட் அப்படின்னா அக்காலி மூவ்மெண்ட். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். The Ahmadiyya form of sect of Islam, which originated from India, it was founded by dash in 1889 இருக்குல்ல. இதுல என்னன்னா இஸ்லாமோட சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ஒரு செக்ட் தான் அகமதியா ஃபார்ம். அதோட ஃபவுண்டர் யாரு? அது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப மூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாவே சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாவே 2 தான் வந்து என்ன பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்லுவாங்க? ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃபார்முக்கும் ரிவைவலுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு இடத்துல ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க மாடர்ன் எஜுகேஷனை உள்ள கொண்டு வராங்க. மாடர்ன் எஜுகேஷனா என்ன? பிரிட்டிஷோட எஜுகேஷன் ஆர் வெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தூண்டுறது. அதுதான் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ரிவைவல் மூவ்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்து நம்ம ஏன்ஷியன் பீரியடான குளோரியஸ் பீரியட் பொற்காலத்தை பத்தி வந்து சொல்லுவாங்க. பொற்காலம் அதாவது அப்பதான் வந்து நம்ம ரிலிஜன்லாம் உருவாயிருக்கும். அப்ப எழுதின டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஈவில் பிராக்டிஸ் எதுவுமே இருக்காது. சதி இருக்காது, சைல்ட் மேரேஜ் இருக்காது. இதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட உண்மையான வந்துன்னா ஓன் கல்ச்சரை வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறோம் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இந்த 2 மூவ்மெண்ட் ரிலேட்டடா தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லா சோசியல் ரிலிஜியஸ் ஹிந்து, இஸ்லாம், பார்சி, சிக் எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுல இஸ்லாமிலுமே இந்த இது ரிஃபார்ம் இருக்கு, ரிவைவல் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அகமதியா, அதோட ஃபவுண்டர் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டா வந்து முஸ்லீம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அகமதியா மூவ்மெண்ட். அகமதியா மூவ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூவ்மெண்ட்ல வெஸ்டர்ன் எஜுகேஷனை இந்தியன் முஸ்லீம் கிட்ட ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க. அதோட சேர்த்து எல்லா ரிலிஜனுக்குமே யூனிட்டி வேணும்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதை யாரு ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா மிர்சா குலும் அகமது இன் 1889. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். செகண்ட் வந்து தியோபந்த் மூவ்மெண்ட். தியோபந்த் மூவ்மெண்ட் வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஆர்த்தடாக்ஸ் செக்ஸான இந்த முஸ்லீம் உலேமா சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பியூர் டீச்சிங் ஆஃப் குரான் அண்ட் வந்து ஹாதிஸ் அமங் முஸ்லீமை ப்ரொபகேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஒரிஜினலா என்ன சொல்லியிருக்காங்களோ குரானோ அதை ப்ரொபகேட் பண்ற வேலையை வந்து இந்த தியோபத் மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த மூவ்மெண்ட் எங்க பிகன் ஆகும் அப்படின்னா தருல் உலும். அது எங்கன்னா யுனைடெட் ப்ராவின்ஸ் இன் 1866. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரைட்டா? இதை ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னா முகமது ஹசீம் நானோத்வி அண்ட் ரஷீத் அகமது கங்கோயி. இவங்க 2 பேரும் எது ரிலேட்டடா வருவாங்கன்னா தியோபத் மூவ்மெண்ட் ரிலேட்டடா வருவாங்க. அடுத்து பார்த்தா அலிகர் மூவ்மெண்ட். அலிகர் மூவ்மெண்ட் யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க? சர் சயித் அகமது கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. இவர் என்னன்னா ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பண்ணுவாரு. அதாவது இதுல வெஸ்டர்ன் எஜுகேஷனை முஸ்லிம் கிட்ட வந்து என்னன்னா ப்ரொமோட் பண்ணுவாரு. வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்ன மாடர்ன் எஜுகேஷன் அது கொடுக்கும் போது வந்து எஜுகேஷன் கிடைச்சாவே போதும், அதன் மூலம் மக்கள் வந்து முன்னேறி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணதான் என்ன சர் சையத் அகமது கான். அவர் கிரியேட் பண்ண வந்து மூவ்மெண்ட் தான் அலிகர் மூவ்மெண்ட். இது லேட்டரா என்ன அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மாறி இருக்கும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து வகாபி மூவ்மெண்ட். வகாபி மூவ்மெண்ட் வந்து ரிவைவல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரிவைவல்னா இதுல 2 பேரோட டீச்சிங். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து அப்துல் வகாப் ஆஃப் அரபியாவும் அடுத்து ஷா வலியுல்லா இவங்களோட டீச்சிங்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். இதுல என்னன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன்லாம் வந்து தேவையில்ல, நம்ம இதே முஸ்லீமோட இதுலயே இஸ்லாம்லயே நிறைய இருக்கு, அதை லேர்ன் பண்ணாவே வந்து ஈவில் பிராக்டிஸ் போயிட்டு உண்மையான வந்துன்னா இஸ்லாமை வந்து பார்த்தலாம்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த வகாபி மூவ்மெண்ட். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன்னா ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்றீங்க ஒரு கொஸ்டினா படிக்கிறோம்னா அதோட சேர்த்து அட்டாச்சா சரௌண்டிங் டாபிக் லேர்ன் பண்ணிட்டோம் நம்ம அப்கமிக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி அகமதியா ஃபார்ம் ஆஃப் செக்ட்
யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்போம்? மிர்சா குலாம் அகமது. அதனால ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் அகமதிய மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது மிர்சா குலாம் அகமது அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபவுண்டட் த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நான் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின் சொல்றேன்னா, இந்த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 2 பேர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் 1850 விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு 1861 விடோ ரீமேரேஜ் அசோசியேஷனை எம்ஜி ரானடே இவருமே ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அப்ப 2 அசோசியேஷன் இருக்கு. அப்ப என்ன, ஒன்னு எம்ஜி ரானடேவா இருக்கணும், இல்ல விஷ்ணு சாஸ்திரி பண்டிட்டா இருக்கணும். இதுல பாருங்களேன், நம்ம கொஸ்டின்ல வந்து என்னன்னா யார கொடுத்திருக்காங்க, பண்டிட் விஷ்ணு சாஸ்திரி கொடுத்திருக்காங்க. இதே எம்ஜி ரானடே இருந்துச்சு அப்படின்னா அவரை போட்டிருப்போம். பட் அவர் பேரே இல்ல, ஆப்ஷனே இல்லாதனால அப்ப ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். லாலா லஜ்பத் ராய் வாஸ் அன் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், லாலா ராஜ்பத் ராய் ரொம்ப எதோட அசோசியேட்டட் இருப்பானா, ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜை ஃபவுண்ட் பண்ணது தயானந்த் சரஸ்வதி. இவர் என்ன சொல்லுவாரு, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் வேதாஸ் கிட்ட இவர் போக சொல்றாருன்னா, அதாவது இவர் ஸ்டார்ட் பண்ணது தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜை ஸ்டார்ட் பண்ணலாம் 1870. அந்த டைம்ல மக்கள் கிட்ட, இந்தியன் பீப்புள் கிட்ட என்ன ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷா வந்து பெரியவங்க, இந்தியன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இந்தியன் வந்து அடிமைத்தனக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு அவங்க மனசுக்குள்ளே இருந்தது. பட் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தயானந்தி சரஸ்வதி என்ன சொல்லியிருப்பாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வேதாஸ எடுத்து பாருங்க. நம்ம வேதாஸ்ல சொல்லப்பட்ட வாக்கியங்கள்லாம் அந்த அளவுக்கு வந்துன்னா போற்றப்பட வேண்டியது. அதுல எல்லாமே இருக்கு. கோ பேக் டு வேதாஸ். நம்மளோட பொற்காலத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லும்போது, மக்கள் கிட்ட இருக்கிற எண்ணத்தை இவர் சேஞ்ச் பண்ண பார்ப்பாரு. ஏற்றத்தாழ்வு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். சோ அதனால வந்து அத பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்க்கு ஒரு அடித்தளமாவே இவர் இருந்திருப்பாரு. அதனாலதான் இவரோட அசோசியேஷன்ல லாலா லஜ்பத் ராய் வந்து என்னன்னா அசோசியேட்டா இருந்திருப்பாரு, ஆக்டிவ் மெம்பரா இருந்திருப்பாரு. அடிஷனல் ஆப்ஷனா என்ன கொடுத்திருந்தாங்க, பிரம்மோ சமாஜ் இருந்தது. பிரம்மோ சமாஜ் வந்து ஹிந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா அபாலிஷன் ஆஃப் சதி, சதியை அபாலிஷன் பண்றதுக்கான ரீசனே வந்து யாருன்னா இந்த பிரம்ம சமாஜ். யாரு கிரியேட் பண்ண, ராஜாராம் மோகன் ராய். எந்த வருஷம் அப்படின்னா 1828. அடுத்து பிரம்ம சமா, இந்த பிரம்ம சமாஜ் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் தான் பிரம்ம சபா. அடுத்து பிரார்த்தனா சபா வந்து என்ன, இந்த பிரம்ம சபாவோட ஒரு ஆஃப் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்தது. இது யாரு கிரியேட் பண்ணிருப்பாங்க, கேசி சன் ஆர் வந்து கேசவ் சந்திரசன் சொல்லுவாங்க. இதுவும் என்னன்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இந்தியால வந்து மாத்தணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, லாலா லஜ்பத் ராய் ரிலேட்டட் டு வந்து ஆரியன் சமாஜ். அதனால ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தர்ம சபா அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நம்ம கம்ப்ளீட்டாவே என்ன பண்ணலாம், சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல மைண்ட் மேப்பா வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இல்ல ஒன் பை ஒன் வந்து பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் யாரு, ராஜாராம் மோகன் ராய். இதோட இயர்லிய வெர்ஷன் தான் வந்து ஆத்மீய சபா இல்ல பிரம்ம சபா. அது 1814. பட் பிரம்ம சமாஜ் 1828 உருவாக்குறது. அடுத்து தாத்வ போதினி சபா. இது 1839 தேவேந்திரநாத் தாகூர் வந்து உருவாக்கியிருப்பாரு. அடுத்து பிரம்ம சமாஜ்ல நிறைய டிவிஷன்ஸ் வரும். அது பிரம்ம சபாஜ் ஆஃப் இந்தியா, இன்னும் ஆதி பிரம்ம சபா. இதெல்லாம் எப்ப வரும்னா 1866 வரும். அடுத்து தர்ம சபா. இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினாவே வந்து கேட்டதும். இது யாரு உருவாக்கிப்பாங்க, ராதாகந்த் தேவ் 1830 கிரியேட் பண்ணிப்பாங்க. அடுத்து பரம்ஹன்சா மந்தாலி 1849 தடபா பந்துராங் மெக்தாஜி துர்காராம் மகாராஷ்டிரால வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அடுத்து பிரார்த்தனா சமாஜ் வந்து 1867 ஆத்மாராம் பண்டுராங் இன் மகாராஷ்டிரா வந்து உருவாக்கியிருப்பாரு. அடுத்து சத்ய சோதக் சமாஜ் ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரால 1873 உருவாகியிருப்பாரு. அடுத்து ஆரிய சமாஜ் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 ஃபர்ஸ்ட் யூனிட் பாம்பேலையும் ரேட்டர் வந்து லாகூருக்கு வந்து கொண்டு போயிருப்பாரு. ஏன் அந்த இடத்துல கம்பைல் பண்ணி ஒன்னா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க படிக்கிறீங்க, இப்ப தர்மசபா மட்டும் சொன்னா அது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். பட் இந்த மாதிரி கம்பைல் பண்ணி படிக்கும்போது இதை 2-3 வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு இது வந்துன்னா, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு எக்ஸாம்ல மாட்டிடும். அதை வச்சு நம்ம எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ரைட்டா. இப்ப கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா, கேட்ட கேள்வி வந்து தர்மசபாவோட ஃபவுண்டர் இது யாரு, ராதாகந்த் தேப். இப்பதான் நம்ம பார்த்தோம் ராதாகந்த் தேப் ரிலேட்டட் டு வந்து தர்மசபா. அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாகந்த் தேப். ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினா. த ஹிந்து காலேஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பெனாரஸ் இன் டேஷ் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஏன் டிஃபிகல்ட் கொஸ்டின் சொன்னேன்னா, இந்த மாதிரி இயரை வச்சு கேட்டாவே வந்து
அதை நம்மளால ஈஸியா வந்துன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இயர் வந்து அடிக்கடி மறந்து போயிடும், நம்மளால மைண்ட்லயும் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஹிந்து காலேஜ் வந்து 1791ல யாரு கிரியேட் பண்ணிருக்காங்க? ஸ்ரீ ஜொனதன் டங்கனும் கவர்னர் ஜெனரல் அப்ப லார்ட் கார்ன்வாலிஸ் இவங்க 2 பேர் தான் ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இது ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலேஜ்ல என்கரேஜ் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்டான வந்து சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட். இந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஏன் அது ரிலேட்டடா ஒரு காலேஜ் வந்து அதுவும் பிரிட்டிஷ் ஓபன் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷோட சப்போர்ட் வந்து இந்தியாவோட எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜனதன் டங்கன் வந்துன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் இந்த மாதிரி நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படி காமிக்கிற மாதிரி தான் பண்றாங்க. இதோட அடிஷனலா சேம் கொஸ்டின் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022ல கேட்டிருக்காங்க பாருங்க. தி ஹிந்து காலேஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1791 அட் அப்படின்னு இருக்குல்ல. நம்மளுக்கு கேட்ட கேள்வி எந்த இயர்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிளேஸ் அப்படின்னா பனாரஸ். அப்ப அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். என்னன்னா எஸ்எஸ்சில ஒரு டைம் வந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது நல்லாவே ரிப்பீட் ஆகும். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டான வந்து கொஸ்டின் தான் கேட்டாகணும். அதனால என்ன கொஸ்டின் நல்லாவே வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? 1791. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அன்னி பெசன்ட் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இன் dash in 1898 where both Hindu religion and Western scientific subject were taught அப்படின்னு இருக்குல்ல. இப்ப அன்னி பெசன்ட் ரிலேட்டடா நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, மாடர்ன் இந்தியா படிக்கும்போது 2 இடத்துல வந்து இவங்களை பார்ப்போம். ஒண்ணு வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல வந்து பார்ப்போம். ஏன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதே வந்து அன்னி பெசன்ட். இன்னொன்னு எங்க படிப்போம் அப்படின்னா 1917ல ஐஎன்சியோட வந்துன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதனால தான் நோட்டுறேன். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் உமன் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் சொல்ல. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்து சரோஜினி நாயுடு, அது வேற. அவன் எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால தான் இந்த இடத்துல நான் அழுத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆனது வந்து அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆனது சரோஜினி நாயுடு. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அன்னி பெசன்ட் வந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அது எங்க ஃபவுண்ட் பண்ணாங்க? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அன்னி பெசன்ட் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ பெனாரஸ்ல வந்து 1898ல ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, மாடர்ன் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஹிந்துவோட கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும். இந்த காலேஜ் லேட்டரா பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு இந்த 1916ல. இதோட அடிஷ்னலா இப்ப அன்னி பெசன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல வந்து சான் பிரான்சிஸ்கோல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அத இந்தியாவுக்கு மாத்தினது வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அது எங்கன்னா அடையார், சென்னைக்கு வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாலகங்காதர் திலக்கோட சேர்ந்து ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக்க வந்து 1916ல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1917ல இவங்க வந்து பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் டு ஹெட் ஐஎன்சி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அன்னி பெசன்ட் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் எங்கன்னா பெனாரஸ். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வென் வாஸ் த தேவ் சமாஜ் ஃபவுண்டட் இன் லாகூர் பை சிவநாராயணன் அக்னி கோத்ரி அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன இந்த தேவ சமாஜ் ரிலேட்டட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் கம்ப்ளீட் ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பார்த்தோம். இதுல இன்னொரு செட் வந்து பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அலிகர் மூவ்மெண்ட். அலிகர் மூவ்மெண்ட் இஸ்லாமோட ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம படிச்சோம். அது யாரு கிரியேட் பண்ண? சர் சையத் அகமது கான். இவரு முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் சொல்லிட்டு 1875ல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இங்க என்ன முஸ்லீமுக்கு வந்து என்னன்னா ரிஃபார்ம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மாடர்ன் எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருப்பாரு. இது லேட்டரா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியா மாறி இருக்கும். அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டி. இப்பதான் அன்னி பெசன்ட் ரிலேட்டடா பார்த்தோம். அவங்க ரிலேட்டடா இருக்கிறது தியோசபிக்கல் சொசைட்டி. 1875ல ஹெச்பி பிளவட்ஸ்கி அண்ட் எம்எஸ் பூல்கட் இவங்க நியூயார்க் யூஎஸ்ஏல வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இது லேட்டரா அடையாருக்கு வந்து என்ன ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்து இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ். இது 1887ல எம்ஜி ராணிடவும் ரகுநாத் ராவு மெட்ராஸ்ல வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து தேவ சமாஜ். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவே வந்து கேட்டிருந்தாங்க. இதை ஃபவுண்ட் பண்ணது எஸ்என் அக்னி கோத்ரி என் லாகூர். எந்த வருஷம் அப்படின்னா 1887ல ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த தேவ சமாஜ் வந்து ஃபவுண்ட் பண்றாங்கன்னு நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து தேவசரான்
இது 1908ல பிஎம் மலபாரி வந்துனா ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து சோசியல் சர்வீஸ் லீக் வந்துனா என்எம் ஜோஷி 1920ல பாம்பேல வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி இது ஜி.கே. கோகலே 1905ல ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இதை எப்படி ஷார்ட்கட்ஸா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த ஜி.கே. கோகலேனா கோபால கிருஷ்ணா கோகலே, கோபாலு அப்படின்னு இருக்குல்ல, கோபாலு வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூவில வந்து ஒரு சர்வெண்டா இருப்பாப்ல, அப்ப சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தா 1897ல உருவாக்கி இருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி தேவ் சமாஜ ஃபவுண்ட் பண்ணது வந்து சிவநாராயணன் அக்னிகோத்ரி எந்த இயர் 1887. அதனால ஆன்சர் பி தான் ஒரு, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் சிம்பிளானதான். வாட் வாஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆரிய சமாஜ் ஃபவுண்டட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு இருக்குல்ல. ஏன் இது சிம்பிளான கொஸ்டின்னா ஆல்ரெடி ஆரிய சமாஜ் ரிலேட்டடா பார்த்தோம். ஆரிய சமாஜ் அப்படின்னு சொன்னாவே நம்ம மைண்ட் வருது கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன், நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா கோ பேக் டு வேதாஸ் மீன்ஸ் வந்து வேதாஸ்லேயே நிறைய இருக்கு, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல ரொம்ப நல்லதாவே இருக்கு. பட் இப்ப இருக்கிற சதி, சைல்ட் மேரேஜ் இந்த மாதிரி வந்து சோசியல் ப்ராக்டிஸ், ஈவில் ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரு சொல்லுவானா சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாரு. இதன் மூலம் என்னன்னா மக்களுக்கிட்ட விழிப்புணர்வு வரும். இந்தியர்களுமே பிரிட்டிஷ்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நிறைய ரிவல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆன ரிவல்ட் தான் வந்து 1857. ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இவரு ஹிந்துவிசத்தை வந்து ரிஃபார்ம் பண்ண பார்ப்பாரு. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும், ரைட்டா? ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து பார்த்தோம். இதுல ஆரிய சமாஜ் வந்து எண்டுல பார்க்கும்போது 1875ல சுவாமி தயானந்த சரஸ்வதி ஃபர்ஸ்ட் யூனிட் பாம்பேலையும் அடுத்து லாகூர்லையும் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா டி தான் ஒரு, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சுவாமி விவேகானந்தா கேவ் ஹிஸ் ஃபேமஸ் ஸ்பீச் அட் த பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜன் இன் சிக்காகோ இன் டேஷன் இருக்குல்ல. இது கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா இயர் வந்து கேட்டிருக்கேங்க, அதனாலதான் இது டிஃபிகல்ட். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சுவாமி விவேகானந்தா அவர் கிரியேட் பண்ண மிஷன் ராமகிருஷ்ணா மிஷன்ஸ். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் இன் சிக்காகோல பேசின பேச்சு. அவர் அப்படி பேசும்போது நிறைய ஃபாலோவிங் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஃபேமஸா இருக்கும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது இவர் எப்ப பேசியிருப்பாருன்னா 1893ல பேசியிருப்பாரு. இவருக்கு இன்னொரு டைட்டிலுமே சொல்லுவாங்க, மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் ஆஃப் யூத் அண்ட் அவரோட போல்ட்னஸ் ஸ்பீச்னால. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 1893. 1893. அதனால ஆன்சர் ஏதா ஒரு, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் இந்தியன் ரிஃபார்மர் இஸ் ரிகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் பெங்காலி ப்ரோஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் நான் ஈஸின்னு சொன்னா நம்ம மொதல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இது யாருன்னு சொல்லி லேர்ன் பண்ணிடும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் என்ன சொல்லுவாருன்னா பெங்காலி பாலிமத் அண்ட் ஆல்சோ சோசியல் ரிஃபார்மர். ஏன்னா உமன் ரைட் ஒரு உமன் எஜுகேஷனுக்காக வந்து போராடினதான் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து உமனுக்காக வந்து என்னன்னா ஸ்கூல் நிறைய வந்து திறந்திருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி ஃபாதர் ஆஃப் பெங்காலி ப்ரோஸ் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்ப இந்த கேசி சன் பங்கிங் சந்திர சட்டர்ஜி சுவாமி தயானந்த சரஸ்வதி யாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இதுல கேசி சென் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் சோசியல் ரிஃபார்மர், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லீடர். பிரம்ம சமாஜை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி பிரம்ம சமாஜோட லேட்டர் பார்ட்டை ஃபவுண்ட் பண்ணதான் வந்து என்ன அப்படின்னா கேசி சென். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ராஜாராம் மோகன் ராய் வரும். அடுத்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி, இவர் ரொம்ப ஃபேமஸா அடிக்கடி வந்து கொஸ்டின்ல எஸ்எஸ்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் ரிலேட்டடா பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியா லிட்ரேச்சரோட ஒரு பயனியர். அதாவது இவர் தான் வந்து ஸ்டார்டிங் பீரியடாக இருந்திருப்பாரு. இவர் எழுதின புக்கு வந்துன்னா ஆனந்த் மத். இந்த புக்ல இருந்துதான் நம்மளோட நேஷனல் சாங்கான வந்தே மாதம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம் ஆரிய சமாஜை ஃபவுண்ட் பண்ணவர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும், ரைட்டா? இதோட எம்டிஎஸ் 2023ல சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கொஸ்டின் லேர்னிங்ல வந்து என்னன்னா அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதை ஒரு ரிவிஷன் சீரிஸாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். செகண்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023ல நிறைய கொஸ்டின் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்கன்னா அப்ப இந்த வருஷம் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப அது ரிலேட்டட் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும். இந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்கமிங்ல ஒரு கொஸ்டினுமே எனக்கு மிஸ் ஆகுது, கண்டிப்பா வந்து ஈஸியா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம்.
இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.